கிராமப்புறமா இருக்கட்டும், இல்லை நகர்ப்புறமா இருக்கட்டும், நம்ம வீடை அளக்கிறதுக்கு இல்லை நம்ம இடத்த அளக்கிறதுக்கு சர்வேயருக்கு பணம் கட்டியிருப்போம். ஆனால் பணம் கட்டி 30 நாள் முடிஞ்சுமே சர்வேயர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கு நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படி தெரியலையா? உங்களுக்கான பதிவு தாங்க இந்த பதிவு. இதே ஒரு 5 விஷயங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சர்வேயர் பறந்து வந்து உங்க இடத்த அளந்து கொடுத்துட்டு போவாருங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்பதான் இது மாதிரி பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குங்க. வாங்க அந்த 5 விஷயங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு மை சேனலுங்க. நகரப்புறத்தில் வாழ்றவங்களா இருக்கட்டும், கிராமப்புறங்கள் வாழ்றதா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய இடத்த அளக்கிறதுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் கட்டியிருப்போம். பணம் கட்டி அவங்க வரவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி வந்து பணம் கட்டுறதா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கத்துக்கு 200 நம்ம கட்டியிருப்போங்க. ஒரு 3 பக்கத்துல 600 பணம் கட்டியிருப்போம். பணம் கட்டிலிருந்து எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குறைஞ்சபட்சம் 30 நாளுக்குள்ள அவங்க நம்ம இடத்துக்கு அளந்து கொடுக்கணுங்க. இப்போ 2020 வருஷத்துல ஒரு கேஸ் போட்டு அதுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 30 நாள்ல நாங்கள் எங்களால் அளந்து கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து ஆள் பற்றாக்குறையா இருக்கு, அதனால 90 நாளைக்குள்ள நாங்கள் பணம் கட்டு 90 நாளைக்குள்ள நாங்கள் வந்து அளந்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பணம் கட்டியாச்சு, நம்ம கிட்டத்தட்ட வந்து 90 நாள் வெயிட் பண்ணிட்டோம். அப்படி இருந்தும் வரவே இல்லை அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியாரிட்டி படி தாங்க வந்து இடத்த அளந்து கொடுப்பாங்க. அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம சீனியாரிட்டி எப்படின்னா, ஜனவரி மாதம் ஒரு ஆள் பணம் கட்டிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதம் ஒரு ஆள் பணம் கட்டிருக்காங்கன்னா, ஜனவரி மாதம் கட்டணம் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணிட்டு தான் இடத்த அளந்து கொடுத்துட்டு தான் பிப்ரவரி மாதத்துக்கு வருவாங்க. இந்த கேப்பில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் பணம் கட்டினவர் சர்வேரை நேராக போய் பார்த்து ஒரு 5000 6000 லஞ்சம் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் கட்டினவங்களுக்கு சர்வே பண்ணாமல் அளந்து கொடுக்காம பிப்ரவரி மாதம் பணம் கட்டினாங்கல்ல அவங்களுக்கு வந்து அளந்து கொடுத்து போடுவாங்க. இது மாதிரி குளறுபடியும் நடந்து தாங்க இருக்குது நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இதை 30 நாள் தான் 90 நாள் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் சீனியாரிட்டி படி போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நமக்கு எப்போ வருவாங்கன்றது தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுட்டா போதுங்க. பறந்து வருவார் சர்வேயர். என்னன்னா, நீங்க பணம் கட்டி 30 நாள் முடிஞ்சு 90 நாள் முடிஞ்சு அப்படின்னா அந்த சலான பத்திரமா வச்சு நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணணுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா சர்வே டிபார்ட்மெண்ட். என்னன்னா, இப்ப கரண்ட்ல இந்த 3 மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு வந்து இடத்த அளந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்க ஆர்டிஐ, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி நீங்க வந்து ஒரு தபால் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க, இந்த டேட்ல உங்களுக்கு இடம் அளந்து கொடுத்துருக்காங்க, சர்வேரிங்க அளந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத டேட் வைஸை கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இன்னும் இந்த மாசமோ அடுத்த மாசத்துலேயே அவங்க வந்துருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஒரு வகையான வழிங்க. அப்படி இருந்தும் ஆர்டிஐ போட்டும் அவங்க இடத்துக்கு அளக்க வரல அப்படின்னா, 2வது விஷயமா நீங்க சிஎம் செல்லுக்கு, அதாவது ஆன்லைன்ல நீங்க ஃபைல் பண்ணலாம். இதை வச்சு நீங்க சலான் கட்டி 90 நாள் கடந்து வந்துருச்சு, நாங்கள் ஆர்டிஐ போட்டோம், அப்படி இருந்து பதில் தராமல் அவங்க வரவே இல்லை சர்வேயர் அப்படின்றத நீங்கள் சிஎம் சைடில் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க ஆன்லைனில். ஓகே, நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அப்படி இருந்தும் அவங்க சர்வேயர் வந்து ரெஸ்பாண்ட் இல்லை அப்படின்னா 3வது விஷயமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோட்டாட்சியர் இருக்காங்கல்ல, வருவாய் கோட்டாட்சியர் அவங்களுக்கும், சர்வே டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும் நீங்கள் தபால் வைக்கலாம். இதை வச்சு நீங்கள் படம் கட்ட சலானை வச்சு நீங்கள் வந்து படம் கட்டி 90 நாள் முடிஞ்சு சர்வே இருக்கிறவங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம், அந்த தபாலை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் தபாலை அவங்களுக்கு அனுப்பலாம். அது உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகே, அப்படி இருந்தும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலையா, அடுத்த 3வது பாயிண்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மண்டே திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே குறைத்திருக்கும் கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே. அங்கே போய் நீங்கள் பேசும்போது உங்கள் கையில் மைக் கொடுத்துருவாங்க. அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டுமே அங்கே இருப்பாங்க. அப்போ உங்கள் குறைகளை நீங்கள் பேசும்போது உடனே வந்து அந்த யார் கன்சர்ன் சர்வேர் யாரோ அவங்க ஆரோக்கியா என்ன பிரச்சனை, ஏன் வந்து கட்டி 90 நாளாச்சு நீங்கள் அளந்து கொடுக்கல அப்படின்றத கலெக்டர் டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசிடுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டைரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதான் 4 வகையான விஷயங்கள். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணியுமே நான் வரேன்னு சொல்லி ஏமாத்திதான் இருக்கிறாங்க அப்படின்னா கடைசியா கோர்ட்ல கொண்டு கேஸை போட்டுறணுங்க. யாரு மேல அப்படின்னா சர்வேயர் மேல. என்னன்னா, நான் வந்து பணம் கட்டி 90 நாள் ஆச்சு, நான் வெயிட் பண்ணேன், ஆர்டிஐ போட்டேன், சிஎம் செல்லுக்கு மனு போட்டேன், அப்படி இருந்தும் நான் வந்து குறைந்திருக்கும் வந்து கலெக்டருக்கு முன்னாடி சொன்னேன், அப்படி இருந்தும் நான் கோட்டாட்சியருக்கு தபால் அனுப்பினேன், மாவட்ட ஆட்சி தபால் அனுப்பினேன், அப்படி இருந்தும் எதுவும் பதில் கிடைக்கவே இல்லை, எனக்கு கோர்ட்டில் கொடுத்து எனக்கு இவ்வளவு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன அதிகபட்சம் லஞ்சம் காசாக 3000 கொடுத்துருக்கீங்களா, அதை தூக்கி நீங்கள் கோர்ட்டில் போட்டு விட்டுருங்க. போட்டால் கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். கோர்ட்லேருந்து ஜியோ ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வேர் வந்து உங்கள் இடத்த அளந்தே கொடுக்கணுங்க. இது சிம்பிள் மெத்தட். இந்த 5 விஷயத்த நீங்கள் ஒரு விஷயம் பண்ணாலே
நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க 5 விஷயத்த. ஆனா ஒரு விஷயம் முன்னாடி சர்வே பறந்து வந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே உங்களுக்கு நடந்து கொடுத்துட்டு வராங்க. எதுக்கு உங்களுக்கு தொல்லை, இது வந்து ரூல்ஸ் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி. எப்போ ஒரு விஷயங்கள் நீங்க தெரியாம இருக்கீங்களோ அப்ப அவங்க தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே இது உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உடனே நடந்துருங்க. இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்வையை பறந்து வந்து உங்க இடத்த அளந்து கொடுத்துருவாங்க. இது நீங்க மட்டும் தெரிஞ்சு மட்டும் இல்லாம முடிஞ்ச வர மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் பணம் கட்டிட்டு இன்னும் 30 நாள் இல்ல 40 நாள் இல்ல ஒரு 90 நாள் ஆச்சு 100 நாள் ஆச்சு வரவே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த பதிவு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவு சந்திப்போம். See you all.